நண்பர்களே, நான் ஒரு விவசாயி மகன். இந்த வீடியோ யாருக்குன்னா விஜய்க்கும் விஜயை நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தான் இந்த வீடியோ. முழுசாக கேளுங்கள். விஜய் எவ்வளவு முட்டாள்தனமாக பேசுகிறார், எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறார், இவரை நம்பி தமிழ்நாட்டை கொடுக்கலாம். அதாவது நண்பர்களே, கச்சத்தீவை கொடுத்ததும் காங்கிரஸ் ஆட்சி தான், நீட்டு தேர்வு கொண்டு வந்ததும் காங்கிரஸ் ஆட்சி தான். தமிழர்கள் மேல இருக்கிற கோபத்துல இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் எத்தனையோ வாட்டி இந்தியாவில ஜெயிச்சு பதவியில ஆண்டுகிட்டு வந்தாங்க. அப்பமெல்லாம் ஏன் கச்சத்தீவை மீட்டு கொடுக்கல, மீட்டு கொடுங்கன்னு விஜய் அவர்கள் கேட்கவே இல்லை. கொடுத்தவன்ட்ட கேட்காம கொடுக்காதவன்ட்ட மோடிச்சு கச்சத்தீவை கொடுங்க, நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், லூஸ்தனமான பேச்சுன்னு மக்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு முட்டாள்தனம், மக்களை முட்டாளாக்குறார் விஜய். தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். கொடுத்தவன்ட்ட கேட்க வக்கு இல்ல, கொடுக்காதவன்ட்ட கேட்டா எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? ஒருத்தங்கிட்ட கொடுத்தவன்ட்ட தானே கேட்கணும், கொடுக்காதவன்ட்ட எப்படி கேட்கலாம்? இது மோடிக்கு கெட்ட பேரும், தமிழர்கள் மத்தியில மோடிக்கு ஒரு கெட்ட பேர் வர வைக்கணுங்கிறதுக்காக விஜய் ஒரு கேவலமான பேச்சை பேசுறார். தயவு செய்து மக்களை விஜய் ஓட்டு போட்டு ஏமாந்துறாங்க. நான் கூட விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அது ஏண்டா கேட்டவங்க அது ஒரு முட்டாள்தனம்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா விஜயோடைய மேடை பேச்சை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய பைத்தியக்காரங்க நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம்னு நான் கவலைப்படுறேன். நீங்க ஓட்டு போட்டுட்டு கவலைப்படாதீங்க. தயவு செய்து விஜயை நம்பி ஏமாந்து போவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? யாருக்கு ஓட்டு போடாலும் போடுங்க. தயவு செய்து விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. ஏன்னா விஜய் வந்துட்டா சாதி கலவரம் வரும், மத கலவரம் வரும். முக்கியமாக இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு நடக்கும்போது தெரியும். வேணா பாருங்க. நன்றி, வணக்கம்.